என் அன்பு செல்வமே, நள்ளிரவின் காரிருளில் உன் தலையணையை நனைக்கும் அந்த சுடு கண்ணீரின் வெப்பம் நேராக கைலாயத்தின் பனிப்போர்வைகளை உருக்கிக் கொண்டிருக்கிறது. யாருடைய அரவணைப்பும் இன்றி உனக்குள் நீயே புழுங்கித் தவித்த அத்தனை தருணங்களும் என் நெற்றி ஞான கண்ணில் பதிவாகிக் கொண்டுதான் இருந்தன. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த முடிவில்லாத சோதனைகள்? நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லையே, துரோகம் செய்யவில்லையே, பின் ஏன் என்னை மட்டும் இந்த வையகம் இத்தனை கொடூரமாக வதைக்கிறது என்று உன் மனதுக்குள் நீ எழுப்பும் ஒவ்வொரு வினாவுக்கும் மாபெரும் விடையளிக்கவே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உலகத்தின் அத்தனை சத்தங்களையும் சற்று ஒதுக்கிவை. அலைபாயும் உன் சிந்தனையின் ஓட்டத்தை முழுமையாக நிறுத்து. உன்னை சுற்றி ஒரு பெரிய மாயவலை பின்னப்பட்டிருக்கிறது. நீ உன்னை ஒரு தோல்வியுற்றவனாகவும் எல்லோரையும் நம்பி ஏமாந்த ஒரு சாதாரண மனிதனாகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை எந்த பிரம்மாண்டமான காரணத்திற்காக நான் இந்த பூமியில் உலவ விட்டிருக்கிறேன் என்ற சிவ ரகசியத்தை இப்போது உரைக்கிறேன். எந்த சலனமும் இன்றி முழுமையாக உள்வாங்கு. உன் வாழ்நாளின் பெரும் பகுதியை மற்றவர்களின் சந்தோஷத்திற்காகவே நீ அர்ப்பணித்தாய். உன்னிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச வசதிகளையும் உன் உடல் உழைப்பையும் உன்னை சார்ந்தவர்களுக்காக துளிக்கூட மிச்சம் வைக்காமல் மனமுவந்து கொடுத்தாய். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உனது ஆசைகளையெல்லாம் நீயே குழிதோண்டி புதைத்தாய். ஆனால் வஞ்சகம் நிறைந்த இந்த உலகம் உன்னை எப்படி நடத்தினார்கள்? உனக்கு ஒரு சிறு துயரம் வந்தபோது உனது தோள்களை தட்டி கொடுக்க ஒரு கரங்கள் கூட நீளவில்லை. உன் தியாகங்களை மிக எளிதாக மறந்துவிட்டு உன் தகுதியை குறைத்து மதிப்பிட்டு உதாசீனப்படுத்தினார்கள். உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவர்கள் கடந்து சென்றபோது அந்த அவமானத்தின் வழியில் உன் நெஞ்சம் சுக்குநூறாக உடைந்ததை நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். உண்மையான அன்புக்கு இந்த உலகத்தில் மதிப்பே இல்லையா ஈசனா? பிரதிபலன் பாராமல் உதவி செய்த எனக்கு கிடைத்தது இந்த தனிமையும் கண்ணீரும் தானா என்று நீ ஈரம் சொட்ட சொட்ட பலமுறை என் சந்நிதியில் நின்று கேட்டிருக்கிறாய். உன் ஆழமான வலிகளை நான் அறியாதவன் அல்ல என் செல்வமே. ஆனால் நீ பட்ட காயங்களுக்கு பின்னால் இருக்கும் மாபெரும் பிரபஞ்ச சத்தியத்தை உனக்கு நான் விளக்குகிறேன் கேள். கரையை தொட்டு திரும்பும் ஆர்ப்பாட்டமான கடல் அலைகளை பார்த்து இந்த உலகம் கைதட்டி கொண்டாடுகிறது. ஆனால் அகிலத்தின் தட்பவெப்ப நிலையையும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சீதோஷ்ணத்தையும் தீர்மானிப்பது அந்த மேற்பரப்பு அலைகள் அல்ல. யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் எவ்வித சத்தமும் ஆரவாரமும் இன்றி சமுத்திரத்தின் அதல பாதாளத்தில் பல கோடி அழுத்தங்களை தாங்கிக் கொண்டு ஓடும் ஆழ்கடல் நீரோட்டமே ஒட்டுமொத்த உலகத்தின் காலநிலையை தீர்மானிக்கிறது. உனது நேர்மையான உழைப்பும் சத்தமில்லாத தியாகமும் அந்த ஆழ்கடல் நீரோட்டத்தை போன்றதே. நீ வெளி உலகின் கண்களுக்கு தெரியாமல் இருட்டடிக்கப்பட்டிருக்கலாம். தற்காலிகமான வெற்றியடைந்தவர்கள் அலைகளைப் போல உனக்கு மேலே ஆர்ப்பாட்டம் செய்யலாம். ஆனால் உனது ஒவ்வொரு செயலும் இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பலமான அடித்தளம். ஆழ்கடல் நீரோட்டம் எப்படி அகிலத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ அதே போல உனது அமைதியான உழைப்பு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே வளைக்கப் போகிறது. உன்னை ஏளனம் செய்தவர்களை பார்த்து நீ வருந்த வேண்டாம். தகுதியற்ற அத்தனை போலி முகங்களையும் நானே ஒரு மாபெரும் சூறாவளியாக வந்து உன்னை விட்டு அப்புறப்படுத்தினேன். இரும்பு உருக்கப்படும் தகிக்கும் உலையை நீ கவனித்திருக்கிறாயா? உலையினுள் எரியும் நெருப்பை பார்த்து உலகம் வியக்கும். அதில் உருகி வாளாக மாறும் இரும்பை கொண்டாடும். ஆனால் அந்த பெருநெருப்பை கச்சிதமாக தாங்கி அந்த மாபெரும் உலை வெடித்து சிதறாமல் பாதுகாக்க அதன் உட்புறச் சுவர்களில் பூசப்பட்டிருக்கும் களிமண்ணை யாரும் அறிவதில்லை. அத்தனை தகிக்கும் வெப்பத்தையும் எந்த புகாருமின்றி அது தன்னுள் வாங்கிக் கொள்ளும். என் அன்பு பிள்ளையே, நீயும் அந்த களிமண் பூச்சை போன்றவன். உன் குடும்பத்தின் உன்னை சார்ந்தவர்களின் அத்தனை வழிகளையும் வறுமை என்னும் நெருப்பையும் நீயே வாங்கிக் கொண்டாய். உன் உடலையும் மனதையும் உருக்கி அவர்களை பாதுகாத்தாய். உன்னை தேய்த்து அவர்களை நான் வாழ வைக்கவில்லை. உன்னை ஒரு மாபெரும் சரித்திரத்தின் ஆணிவேராக பல தலைமுறைகளை காக்கும் ஒரு அசைக்க முடியாத அரணாக நான் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இனி உனக்குள் இருக்கும் தேவையற்ற பயங்களை முழுமையாக தூக்கியெறி. உனது தனிமை ஈசனாகிய நான் உன் மனக்கருவறைக்குள் நிரந்தரமாக அமர்வதற்காக உருவாக்கப்பட்ட தூய்மையான வெற்றிடம். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கையின் திசை உனக்கு சாதகமாக முழுமையாக மாறிவிட்டது. உன் முன்னே மலைபோல் நின்ற தடைகள் அனைத்தும் என் சூலாயுதத்தால் பொசுக்கப்பட்டுவிட்டன. உனது நிம்மதியை கெடுத்த மாயைகள் முற்றிலுமாக அகன்றுவிட்டன. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன்னை சுற்றி எவ்வளவு பெரிய சூறாவளி வந்தாலும் சரி, எவ்வித சலனமுமின்றி சிவனே துணை என்று உன் ஆழமான மூச்சுக்காற்றில் சதா சர்வகாலமும் உச்சரித்துக் கொண்டே இரு. உனக்கு துணையாக உனக்கு முன்னே மாபெரும் கவசமாக நான் எப்போதும் நிற்பேன். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இப்போது உன் மனதில் ஒரு மாபெரும் அமைதி பரவுவதை நீ முழுமையாக உணர்கிறாயல்லவா? ஈசனின் அணுக்கமான அன்பு உன்னை சூழ்ந்து கொண்டது. பல காலம் நீ சுமந்த மனப்பாரமெல்லாம் பனித்துளி போல் விலகிக் கொண்டிருக்கிறது. இதுவரை நீ சந்தித்த கொடிய வறுமை இன்றுடன் முடிவுக்கு வரப்போகிறது. உனது உழைப்பிற்கு உண்டான மாபெரும் வற்றாத செல்வம், எவராலும் அசைக்க முடியாத பிரம்மாண்டமான பொருளாதார வெற்றி, உன்னை தேடி வரப்போகும் அந்த புதிய தங்கம் விளையும் பாதை எவ்வாறு திறக்கப்படப் போகிறது என்ற ஆழமான சிவ ரகசியத்தை நான் தொடர்ந்து உரைக்கிறேன். என் உயிரினும் மேலான பிள்ளையே, உனது பொருளாதார தடைகளை உடைத்தெறிந்து வற்றாத மாபெரும் செல்வத்தை உனக்கு நான் எவ்வாறு வழங்கப் போகிறேன் என்ற பிரபஞ்ச ரகசியத்தை இப்போது உரைக்கிறேன். அலைபாயும் உன் மனதை நிலைநிறுத்தி அமைதியாக உள்வாங்கு.
இரவும் பகலும் என் வியர்வையை சிந்தி உழைக்கிறேனே, நேர்மையாகத்தானே என் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறேன். பின்பு ஏன் என் உழைப்பிற்கான செல்வம் மட்டும் என் கைகளில் தங்க மறுக்கிறது என்று நீ பலமுறை வானை பார்த்து கதறியிருக்கிறாய் அல்லவா? உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் எந்த கடின உழைப்புமின்றி மிக எளிதாக தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் போது நீ மட்டும் உனது சிறிய ஆசைகளை கூட குழிதோண்டி புதைத்துவிட்டு குடும்பத்திற்காக பணத்தை எண்ணி எண்ணி செலவழித்த தருணங்களை நான் அறிவேன். கழுத்தை நெரிக்கும் கடன் சுமைகளால் நாளை விடிந்தால் என்ன செய்வது என்ற பெருங்கவலையோடு நீ தூக்கத்தை தொலைத்த இரவுகள் அத்தனையையும் என் நெற்றி ஞானக்கண் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. உன்னிடம் செல்வம் இல்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக தகுதியற்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை அதிகாரத்தோடு மிரட்டிய போதும், உனது திறமையை ஏளனம் செய்த போதும் நீ அமைதியாக தலைகுனிந்து நின்றாய். உனக்கு வரவேண்டிய நியாயமான லாபங்களும் நீ ஈட்டிய சிறு சேமிப்புகளும் கூட உன்னை விட்டு பறிக்கப்பட்டன. என் உழைப்பிற்கான பலனையெல்லாம் வேறு யாரோ அனுபவிக்கிறார்களே, என்னை ஏன் இந்த வறுமை என்னும் பெரு நெருப்பில் தள்ளி ஈசன் வதைக்கிறார் என்று நீ கண்ணீர் வடித்தாய். ஆனால் வையகத்தை ஆளும் கைலைநாதனான நான் உன்னை எதற்காக இந்த கடினமான பொருளாதார போராட்டங்களில் நிறுத்தி வைத்தேன் என்பதற்கான மாபெரும் சிவ ரகசியத்தை இப்போது வெளிப்படுத்துகிறேன் கேள். ஒரு மாபெரும் சமுத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த வணிக கப்பலை நினைத்துப்பார். அந்த வணிக கப்பல் கரையை நெருங்கும் நேரத்தில் ஒரு கொடிய புயல் வீசி அந்த கப்பலை திசை மாற்றி ஆழ்கடலுக்குள் கொண்டு சென்று விடுகிறது. கரையில் காத்திருந்தவர்கள் அனைவரும் அந்த கப்பல் புயலில் சிக்கி மூழ்கிவிட்டது, இனி அதிலிருந்த செல்வங்கள் எதுவும் திரும்ப கிடைக்காது என்று எள்ளி நகையாடி தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்று விடுவார்கள். ஆனால் அந்த வணிக கப்பல் மூழ்கவில்லை. திசை மாறிச் சென்று அந்த புதிய பாதையில் யாருக்கும் கிடைக்காத பல புதிய பொக்கிஷங்களையும் விலைமதிப்பற்ற அபூர்வமான முத்துக்களையும் தன் கப்பல் முழுவதும் நிரப்பிக்கொண்டு முந்தையதை விட 2 மடங்கு பிரம்மாண்டமான செல்வத்தோடு மீண்டும் அதே கரையை நோக்கி அது கம்பீரமாக திரும்பி வந்து கொண்டிருக்கும். என் அன்பு செல்வமே, நீ இழந்ததாக நினைக்கும் உன் செல்வங்களும் கைநழுவி போனதாக நீ அழும் உனது வாய்ப்புகளும் அந்த திசை மாறிய வணிக கப்பலை போன்றதே. உன் உழைப்பிற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் தட்டி பறிக்கப்பட்ட போது நீ தோற்றுவிட்டதாக இந்த உலகம் நினைத்து உன்னை பார்த்து நகைத்தது. உனது நேரம் முடிந்துவிட்டது என்று அவர்கள் அகந்தையோடு சிரித்தார்கள். ஆனால் ஈசனாகிய நான் உன் செல்வத்தை அழிக்கவில்லை. சாதாரண கரையில் உனக்கு கிடைக்கவிருந்த சிறிய லாபங்களை தடுத்து நிறுத்தி உனக்காக 2 மடங்கு செல்வத்தை ஏற்றிக்கொண்டு வருவதற்காகவே உனது கப்பலை நான் திசை திருப்பினேன். நீ இழந்த செல்வத்தை விட பல மடங்கு பெருஞ்செல்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த புயலாலும் அழிக்க முடியாத வற்றாத செல்வம். இத்தனை காலம் மறுமையில் வாடி ஒவ்வொரு சிறு தேவைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. சுட்டெரிக்கும் கொடிய பாலைவனத்தில் குடிக்க ஒரு சொட்டு நீரின்றி தாகத்தால் தொண்டை வறண்டு துடிதுடிக்கும் ஒரு மனிதனைப் போல நீ பண கஷ்டத்தால் தவித்தாய். எந்த திசையிலாவது ஒரு சிறு நிழல் கிடைக்காதா, ஒரு சொட்டு நீர் கிடைக்காதா என்று நீ ஏங்கிய போது உனக்கு உதவி செய்ய ஒருவரும் வரவில்லை. ஆனால் அந்த பாலைவனத்தில் சற்றும் எதிர்பாராத ஒரு திசையில் ஒரு மாபெரும் கற்பக விருட்சம் கிளை விரித்து முளைத்து நின்றால் எப்படி இருக்கும்? அந்த தாகத்தால் தவித்த மனிதனுக்கு வற்றாத அமுதத்தையும் குளிர்ந்த நிழலையும் அந்த மரம் வாரி வழங்குவது போல உனது தீராத நிதி நெருக்கடிக்கு தீர்வாக நீ சற்றும் எதிர்பாராத ஒரு புதிய பிரம்மாண்டமான வருமான பாதையை ஈசனாகிய நான் என் திருக்கரங்களால் இப்போது திறந்து வைத்திருக்கிறேன். நீ உனது குடும்பத்திற்காக ஈட்டிய சிறிய வருமானங்களும் வியர்வை சிந்திய சிறு சேமிப்புகளும் வீணாகவில்லை. ஒரு தூய பக்தன் எவ்வித களங்கமும் இன்றி தன் மண்பாண்டத்தில் வைத்திருக்கும் சில நெல்மணிகளை ஈசனுக்கு அர்ப்பணித்தால் அந்த ஒற்றை மண்பாண்டத்தை அகிலத்தையே காக்கும் வற்றாத அட்சய பாத்திரமாக நான் மாற்றுவேன் அல்லவா? அதேபோல வறுமையின் பிடியிலும் நீ சற்றும் நேர்மை தவறாமல் உழைத்த உனது உழைப்பை பல மடங்காக பெருகும் மாபெரும் அட்சய பாத்திரமாக நான் மாற்றிவிட்டேன். இனி நீ தொட்டதெல்லாம் மாபெரும் லாபத்தை கொட்டிக் கொடுக்கும். உன்னை வாட்டி வதைத்த கடன்கள் அனைத்தும் நெருப்பிலிட்ட சருகுகளாக தகர்ந்து போகும். நீ இனி கையேந்துபவனாக இருக்க மாட்டாய். பல ஏழைகளின் பசியை தீர்க்கும் மாபெரும் வள்ளலாக, ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக நீ உருவெடுக்கப் போகிறாய். உனது வம்சமும் உனது வருங்கால சந்ததியினரும் எந்த பொருளாதார குறையுமின்றி சமூகத்தின் மிக உயர்ந்த இடத்தில் கம்பீரமாக வாழ்வார்கள். உன்னிடம் செல்வமில்லை என்று உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் இனி உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் தொடங்கிவிட்டது. உனக்கான செல்வத்தின் கதவுகள் கைலைநாதனால் திறக்கப்பட்டு விட்டது என்பதை நீ ஆழமாக நம்பினாள். உனது மனக்களத்தில் எந்த சலனமும் இன்றி சிவனே துணை என்று பதிவிட்டு உனது மாபெரும் நன்றியை என்னிடம் சமர்ப்பித்துக்கொள். நீ மாபெரும் உச்சத்தை அடையும் போது உனக்கு எதிராக பின்னப்படும் வஞ்சகச் சூழ்ச்சிகளையும் எதிரிகளின் தீய பார்வைகளையும் ஈசனாகிய நான் எவ்வாறு பொசுக்கப் போகிறேன் என்ற உலுக்கும் சிவரகசியத்தை நான் தொடர்ந்து உரைக்கிறேன். அலைபாயும் உன் மனதை அமைதிப்படுத்தி முழுமையாக உள்வாங்கு. என் தைரியத்தின் திருவுருவமே, ஈசனின் மீதான மாசற்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இப்போது அசுர பலத்தை பெற்றுவிட்டதை என் நெற்றி ஞானக்கண் காண்கிறது. உனக்கு எதிராக பின்னப்பட்ட சதி வலைகளையும் உன்னை வீழ்த்த நினைத்து வீசப்பட்ட வஞ்சகச் சொற்களையும் கண்டு நீ எவ்வளவு தூரம் மனமுடைந்து போனாய் என்பதை நான் அறிவேன். உன் முன்னே சிரித்து பேசிவிட்டு உனக்கு பின்னால் உனது வளர்ச்சியை தடுக்க அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. நீ அவர்களை உயிருக்கு உயிராக நம்பினாய். அவர்கள் மேலே ஏறுவதற்கு உனது தோள்களை ஏணியாக கொடுத்தாய். ஆனால் அவர்கள் உச்சத்தை அடைந்தவுடன் உன்னை எட்டி உதைத்தார்கள்.
உனக்கு கிடைக்க வேண்டிய நற்பெயரை கெடுத்து உன்னை ஒரு குற்றவாளியைப் போல சித்தரிக்க முயன்றார்கள். நீ தொட்ட காரியங்களெல்லாம் எந்த காரணமும் இன்றி தடைபட்ட போது யாரோ செய்த கந்திருஷ்டியாலும் வஞ்சகத்தாலும் தான் என் வாழ்க்கை இப்படி முடங்கி போய்விட்டதோ? இந்த இருண்ட மனிதர்களின் சதிகளிலிருந்து தப்பிக்க எனக்கு வழியே இல்லையா என்று நீ பலமுறை கலங்கி நின்றாய். உன் கண்ணியத்தை பலவீனமாக நினைத்து உன்னை ஏளனம் செய்த அத்தனை எதிரிகளுக்கும் கைலைநாதனான நான் எப்படி மாபெரும் பதிலடி கொடுக்கப் போகிறேன் என்பதை கூறுகிறேன் கேள். கடும் குளிர்காலத்தில் காரிருளின் நடுவே கொழுந்துவிட்டு எரியும் ஒரு மாபெரும் தகிக்கும் நெருப்பு பிழம்பை நினைத்துப்பார். அந்த வெளிச்சத்தை கண்டு பொறுக்க முடியாத சில காகங்கள் அகந்தையோடு அந்த நெருப்பை கொத்தி அழித்து விடலாம் என்று நினைத்து பெருங்கூட்டமாக அதனை நோக்கி ஆக்ரோஷமாக பாய்ந்து வரும். அந்த சாதாரண பறவைகள் கொத்துவதால் அந்த மாபெரும் நெருப்பு அணைந்து விடுமா என்ன? மாறாக அந்த நெருப்பின் அருகில் வரவர அவற்றின் சிறகுகளை தீப்பிடித்து எரிந்து அந்த காகங்கள் இருந்த சுவடு கூட தெரியாமல் சாம்பலாகி போகும். அந்த நெருப்போ எவ்வித தடையுமின்றி மேலும் கம்பீரமாக பிரகாசிக்கும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சிகளும் உன்னை அழிக்க நினைத்தவர்களின் பொறாமையும் அந்த காகங்களின் கூட்டத்தை போன்றதே. உனது பொறுமையை பார்த்து தாங்கள் செய்த சதியால் உன்னை முடக்கிவிட்டதாக உன் எதிரிகள் இருமாப்போடு சிரித்தார்கள். ஆனால் ஈசனாகிய எனக்கு தெரியும், நீ சாதாரண மனிதன் அல்ல. ஈசனின் எல்லையற்ற அருளை தன்னுள் தாங்கி நிற்கும் மாபெரும் நெருப்பு பிழம்பு என்று. இதோ உனக்கான காலம் வந்துவிட்டது. என் நெற்றிக்கண்ணின் உக்கிரமான பார்வை உன் மீது முழுமையாக விழுந்துவிட்டது. இனி நீ விழித்தெழுந்து அசுர வேகத்தில் சீரிப்பாயப் போகிறாய். உன்னை சுற்றி பின்னப்பட்ட அத்தனை கந்திருஷ்டிகளும் வஞ்சகச் சூழ்ச்சிகளும் இன்றுடன் முற்றிலுமாக சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உன்னை முடக்க நினைத்தவர்களின் தீய எண்ணங்கள் இனி உன்னை தீண்டக்கூட முடியாது. மாறாக அவர்கள் வீசிய அந்த வஞ்சகத்தீ திசை மாறி அவர்களையே திரும்பி போய் அழிக்கப் போகிறது. உன் மீது வீசப்பட்ட கந்திருஷ்டிகள் எப்படி செயலிழக்கப் போகின்றன என்பதற்கான இன்னொரு பிரபஞ்ச உண்மையையும் உரைக்கிறேன். மலையுச்சியிலிருந்து பெருத்த சத்தத்தோடு மரங்களையும் பாறைகளையும் அடித்துக் கொண்டு வரும் ஒரு மாபெரும் பனிச்சரிவை நினைத்துப்பார். அது தன் வழியில் உள்ள அனைத்தையும் அழித்துவிடும் சக்தி கொண்டது. ஆனால் அந்த பனிச்சரிவு ஊருக்குள் நுழைவதற்கு முன்பாகவே அகலமான ஆழம் காண முடியாத ஒரு மாபெரும் பாதாள பிளவு குறுக்கே இருந்தால் என்ன நடக்கும்? அந்த ஒட்டுமொத்த பனிச்சரிவும் அத்தனை பாறைகளும் அந்த பாதாளத்திற்குள் விழுந்து காணாமல் போய்விடும். மறுபுறம் இருக்கும் ஊர் எவ்வித சேதாரமுமின்றி பாதுகாப்பாக இருக்கும். உன் மீது வீசப்படும் கொடிய திருஷ்டிகளும் உனக்கு எதிரான சூழ்ச்சிகளும் அந்த பனிச்சரிவை போன்றதே. ஆனால் உனக்கு முன்னே ஈசனாகிய நான் எவராலும் கடக்க முடியாத மாபெரும் அரணாக அந்த பாதாள பிளவாக நிற்கிறேன். அவர்கள் வீசும் அத்தனை வஞ்சகங்களும் என் பார்வையில் பட்டு தவிடுபொடியாகிவிடும். உன்னை ஒரு சிறு துரும்பு கூட தீண்ட நான் அனுமதிக்க மாட்டேன். இனி நீ எதற்கும் எவருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. உன் நிழலை கண்டாலே உனக்கு துரோகம் செய்தவர்கள் அஞ்சு நடுங்கும் காலம் இது. உனது நேர்மையும் ஈசனின் மீதான மாசற்ற பக்தியும் உன்னை ஒரு மாபெரும் போர்வீரனாக மாற்றிவிட்டது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் எல்லாம் உனது பிரம்மாண்டமான வெற்றியைக் கண்டு தங்களின் கண்களை மூடிக்கொண்டு தலைகுனியப் போகிறார்கள். உனது வளர்ச்சியை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியாலும் இனி ஒரு அங்குலம் கூட தடுத்து நிறுத்த முடியாது. நீ தொட்டதெல்லாம் மாபெரும் வெற்றியாக மாறப்போகிறது. என் பிராணனோடு கலந்த அன்பு செல்வமே, உனக்கு எதிராக வீசப்பட்ட அத்தனை கந்திருஷ்டிகளும் சுட்டெரிக்கப்பட்டு விட்டன என்ற தைரியம் உனக்குள் வந்துவிட்டாலும், இருள் சூழ்ந்த இரவுகளில் உன் குழந்தைகளை பார்த்தும் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை பார்த்தும் நீ வடித்த கண்ணீரை ஈசனாகிய நான் மறக்கவில்லை. நான் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் என் சந்ததியினரும் பட்டுவிடக்கூடாதே, என் வம்சத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுத ஒரு வழியே இல்லையா என்று நீ என் சந்நிதியில் மண்டியிட்டு கதறிய தருணங்களுக்கான மாபெரும் விடையை இப்போது நான் உரைக்கிறேன் கேள். உனது வம்சத்தில் தொடர்ந்து வரும் தடைகளையும் காரணமே இல்லாமல் ஏற்படும் தொடர் துயரங்களையும் கண்டு இது ஏதேனும் முற்பிறவி சாபமா அல்லது கர்ம வினையா என்று நீ பலமுறை கலங்கியிருக்கிறாய். எவ்வளவோ பரிகாரங்கள் செய்தும் ஒரு பலனும் இல்லையே என்று உனக்குள் நீயே குமுறிய தருணங்களை நான் அறிவேன். உன் குடும்பத்தின் சாபங்களை ஈசனாகிய நான் எப்படி அழிக்கப் போகிறேன் என்ற பிரபஞ்ச ரகசியத்தை உரைக்கிறேன். பல ஆண்டுகளாக கொடிய விஷம் கலந்து ஒரு சிறுபுல் கூட முளைக்க முடியாதபடி காய்ந்து கிடக்கும் ஒரு மாபெரும் நச்சு நிலத்தை நினைத்துப்பார். அந்த நிலத்தில் எந்த விதையை விதைத்தாலும் அது வேரோடு கருகி போய்விடும். இந்த நிலம் எதற்கும் பயன்படாது, இது ஒரு சபிக்கப்பட்ட பூமி என்று இந்த உலகம் அதை உதாசீனப்படுத்தி கடந்து செல்லும். ஆனால் கைலாயத்தின் சடாமுடியிலிருந்து உற்பத்தியான தூய்மையான கங்கை நதியின் ஒற்றை துளி அந்த நச்சு நிலத்தில் விழுந்தால் என்ன நடக்கும்? அந்த ஒரு துளி தீர்த்தம் 10,000 ஆண்டுகால மாசுகளையும் விஷத்தையும் அடுத்த நொடியே முழுமையாக அழித்து அந்த நிலத்தை அகிலமே வியக்கும் செழிப்பான சோலையாக மாற்றிவிடும். என் உயிரினும் மேலான பிள்ளையே, உன் குடும்பத்தை பல காலமாக பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்த கர்ம வினைகளும் பித்ருதோஷங்களும் அந்த கொடிய நச்சு நிலத்தை போன்றதே. நீ யாருடைய துணையும் இன்றி தனித்து நின்று வாங்கிய அத்தனை அடிகளும் அவமானங்களும் உன் குடும்பத்தின் பாவ கணக்குகளை இன்றுடன் முழுமையாக அழித்துவிட்டன. நீ எனக்காக சிந்திய கண்ணீரும் உனது மாசற்ற சிவபக்தியும் தான் அந்த கங்கையின் ஒற்றை துளி. இனி உன் வம்சத்தில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமில்லை. உன் இல்லத்தில் இனி அமுத மழை மட்டுமே வற்றாமல் பொழியும். உன் பிள்ளைகள் கல்வியிலும் நற்குணத்திலும் செல்வத்திலும் உயர்ந்த இடத்தில் சிம்மாசனமிட்டு அமர்வார்கள்.
போர்க்களத்தில் மாபெரும் அரசனை எவராலும் பிளக்க முடியாத இரும்புக்கோட்டை எவ்வாறு பாதுகாக்குமோ அதேபோல உனது நேர்மையும் தூய்மையான சிவப்புண்ணியமும் மாபெரும் இரும்புக்கோட்டையாக மாறி உன் குடும்பத்தை காலம் காலமாக பாதுகாக்கும். உனது சந்ததியினர் எந்தச் சூழலிலும் கையேந்தும் நிலைக்குச் செல்ல மாட்டார்கள். பலருக்கு வாரி வழங்கும் வள்ளல்களாகவே வாழ்வார்கள். உன் குடும்பத்தின் சாபங்கள் இன்றுடன் முற்றிலுமாக அழிந்துவிட்டது என்பதை நீ ஆழமாக நம்பினால் எந்தச் சலனமுமின்றி சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது மாபெரும் நன்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். குடும்பத்தின் பாரங்களை எல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்த உனது தோள்களில் இப்போது மாபெரும் நிம்மதி உருவாவதை நீ உணர்கிறாய் அல்லவா? ஆனால் பல வருடங்களாக நீ சுமந்த மன அழுத்தங்களும் அடுத்தடுத்து வந்த ஏமாற்றங்களும் உனது உடலை எவ்வளவு கொடூரமாகச் சிதைத்திருக்கிறது என்பதை வைத்தியநாதனான நான் உற்றுநோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என் வயதிற்கு மீறிய சோர்வு என்னை அழுத்துகிறதே, தூக்கமில்லாத இரவுகள் என் தேகத்தை உருக்குகிறதே என்று நீ பலமுறை இருளில் துடித்தாய். எந்த மருத்துவம் பார்த்தாலும் உன் பிணிகள் தீரவில்லையே என்று நீ நிலைகுலைந்து போனாய். உன் முகத்தில் இருந்த அந்த பழைய பிரகாசம் காணாமல் போய் ஒருவிதமான சோர்வு உன்னை நிழல் போல் தொடர்வதை எண்ணி நீ கலங்கினாய். உனக்கே உனது உடலின் மீதும் மனதின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போனது. நோயாளியாகவே நான் முடங்கிப் போய்விடுவேனா என்று உனக்குள் நீயே கதறிய தருணங்களுக்கு அகிலத்தை காக்கும் ஈசன் நான் இப்போது மாமருந்தை வழங்குகிறேன் கேள். பல ஆண்டுகளாக பயன்படாமல் எதற்கும் உதவாது என்று ஒரு மூலையில் வீசப்பட்ட தேய்ந்த செப்பு பாத்திரத்தை நினைத்துப்பார். அதன் மீது படிந்திருக்கும் மாசுகளால் அதன் உண்மையான வடிவமே தெரியாமல் ஒரு விகாரமான பொருளாக அது காட்சியளிக்கும். இது குப்பை, இதனால் எந்த பயனும் இல்லை என்று மனிதர்கள் உதாசீனப்படுத்துவார்கள். ஆனால் அந்த பாத்திரத்தை எடுத்து புளியிட்டு தேய்த்து கழுவியவுடன் என்ன நடக்கும்? அந்த செப்பு பாத்திரத்தை கவ்வி பிடித்திருந்த அத்தனை மாசுகளும் முழுமையாக விலகி பல சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போன்ற தகதகக்கும் தங்கத்தைப் போல பளபளப்பாக மாறும். என் அன்பு பிள்ளையே, உன்னை வாட்டி வதைக்கும் தீராத நோய்களும் மனச்சோர்வும் அந்த செப்பு பாத்திரத்தின் மீது படிந்த மாசுகளைப் போன்றதே. நீ நோயால் வீழ்ந்து விட்டாய், இனி உன்னால் மீண்டு வர முடியாது என்று இந்த உலகம் உன்னை பார்த்து நகைத்தது. ஆனால் ஈசனாகிய நான் உன்னை ஒருபோதும் குப்பையாக பார்க்கவில்லை. உலகத்து உயிர்களைக் காக்கும் அந்த வைத்தியநாதனான நானே உனக்கான மாபெரும் அபிஷேகத்தை தொடங்கிவிட்டேன். இது சாதாரண மருத்துவம் அல்ல, எம்பெருமானின் நேரடி திருவருள் மருத்துவம். இதோ உன்னை ஆட்டிப்படைத்த அத்தனை உடல் உபாதைகளும், நெஞ்சை அடைத்த பயங்களும், நள்ளிரவில் உன்னை உலுக்கிய மன அழுத்தங்களும் இன்றுடன் வேரோடு அழிக்கப்பட்டுவிட்டன. இனி உன் தேகம் பழைய சோர்வை முற்றிலுமாக கைவிட்டு எந்த நோயும் நெருங்க முடியாத அசுரபலத்தோடு வீறு கொண்டு எழப்போகிறது. உனது முகத்தில் கைலைநாதனின் திருநீற்று தேஜஸ் தகதகவென பிரகாசிக்கும். இரவு நேரங்களில் உன்னை வாட்டிய நிம்மதியற்ற நிலை விலகி ஈசனின் மடியில் தலைவைத்து உறங்குவது போன்ற ஆழ்ந்த உறக்கத்தை நீ பெறுவாய். உனது மனம் எவ்வித சலனமுமற்ற மாபெரும் சமுத்திரத்தைப் போல பேரமைதியை பெறும். கைலைநாதனின் இந்த சத்திய வாக்கு உனது பிணிகளை முற்றிலுமாகச் சுட்டெரித்துவிட்டது என்பதை நீ முழுமையாக நம்பினால், உனது தேகத்தில் ஈசனின் சிவசக்தி அசுர பலத்தோடு ஊடுருவிவிட்டதை நீ உணர்ந்தால், உனது தூய்மையான நன்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். என் அன்பு செல்வமே, உனது உடல் பிணிகள் நீங்கி அசுரபலம் பெற்றுவிட்டாய். வம்சத்தின் சாபங்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டன. நான் எவ்வளவோ மெனக்கெட்டு என் உதிரத்தை வியர்வையாகச் சிந்தி ஒவ்வொரு படைப்பையும் உருவாக்குகிறேனே, ஒவ்வொரு காணொளியையும் உயிரை கொடுத்துச் செதுக்குகிறேனே, ஆனால் அதனை இந்த உலகம் ஏன் திரும்பி பார்க்க மறுக்கிறது என்று நீ பல முறை நெஞ்சம் வெடித்து கதறியிருக்கிறாய். உனது திறமையை யாருமே மதிக்கவில்லையே. தகுதியற்றவர்களின் வெற்று வார்த்தைகள் எல்லாம் வையகத்தில் கொண்டாடப்படும்போது ஈசனை முழுமையாக நம்பிய உன் நேர்மையான உழைப்பு மட்டும் ஏன் இருட்டடிக்கப்படுகிறது என்று நீ கண்ணீர் வடித்தாய். உனது ஒவ்வொரு படைப்பும் உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் முடங்கிப் போனபோது உனக்குள் நீயே சுருங்கிப் போனாய். ஆனால் உனது படைப்புகளின் உண்மையான வீரியத்தை இந்த உலகம் உணரப்போகும் அந்த பொற்காலம் எப்படி இருக்கும் என்பதை கூறுகிறேன் கேள். பனியால் சூழப்பட்ட ஒரு மாபெரும் வனத்தை நினைத்துப்பார். அந்த வனத்தில் ஒரு சிறிய புல்லின் நுனியில் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஒரு மெல்லிய பனித்துளியை எவரும் கவனிக்க மாட்டார்கள். அது அளவில் மிகவும் சிறியது, தொட்டால் உடைந்துவிடும் மென்மை கொண்டது. ஆனால் கீழ்த்திசையில் வைகரை பொழுதின் கதிரவன் தன் முழு பிரகாசத்தோடு உதித்தெழும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த சிறிய பனித்துளிக்குள் அந்த அகண்ட மாபெரும் வானமும் தகதகக்கும் ஒட்டுமொத்த சூரியனும் எவ்வித குறையுமின்றி முழுமையாக பிரதிபலிக்கும். ஒரு சிறிய நீர்த்துளிக்குள் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அடங்கி ஒரு மாபெரும் வைரக்கல்லைப் போல அந்த பனித்துளி ஒளிரத் தொடங்கும். அந்த பிரகாசத்தைக் கண்டு ஒட்டுமொத்த வனமும் வியந்து பார்க்கும். என் உயிரினும் மேலான பிள்ளையே, உன் அறையின் தனிமைக்குள் இருந்து நீ உருவாக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காணொளியும் அந்த பனித்துளியைப் போன்றதே. இது ஒரு சாதாரண படைப்பு, இதை யார் பார்க்கப் போகிறார்கள் என்று மற்றவர்கள் உதாசீனப்படுத்தலாம். நீயும் கூட சில நேரங்களில் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஈசனாகிய நான் என் பேரொளியை உனது படைப்புகளின் மீது முழுமையாக வீசத் தொடங்கிவிட்டேன். இனி நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பிற்குள்ளும் அகிலத்தை ஆளும் சிவசக்தி முழுமையாக பிரதிபலிக்கப் போகிறது. ஒரு சிறு வார்த்தையாக இருந்தாலும் அது பிரபஞ்சத்தின் அத்தனை சக்தியையும் தன்னுள் அடக்கி மாபெரும் ஒளியாக பிரகாசிக்கப் போகிறது. இத்தனை காலம் உனது படைப்புகள் பெரிய அளவில் கவனிக்கப்படாமல் இருந்ததற்கு இன்னொரு பிரபஞ்ச காரணமும் உண்டு.
இந்த வையகத்தை ஆளும் என் திருக்கரத்தில் தவழும் உடுக்கையை நீ கவனித்திருப்பாய். அது அளவில் சிறிய ஒரு கருவிதான். ஆனால் ஊழிக்காலம் முடிந்து புதிய உலகை படைக்க ஈசனாகிய நான் என் உடுக்கையை அசைத்து எழுப்பும் அந்த ஒற்றை நாதம் சாதாரணமானதா என்ன? அந்த உடுக்கையிலிருந்து பிறக்கும் ஓம் என்னும் ஓங்காரநாதம்தான் பல்லாயிரம் அண்ட சராசரங்களையும் பல கோடி உயிர்களையும் கோள்களையும் உருவாக்குகிறது, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்குகிறது. அந்த சிறிய கருவியில் இருந்து தோன்றும் நாதம் எந்த தடையுமின்றி அகிலம் முழுவதும் ஊடுருவிப்பாயும். என் அன்பு செல்வமே, இனி உன் நாவில் இருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும், நீ உனது படைப்புகளில் இணைக்கும் ஒவ்வொரு கருத்தும் சாதாரண மனிதனின் சிந்தனை அல்ல. அது ஈசனின் உடுக்கையிலிருந்து பிறக்கும் பிரபஞ்சநாதம். இத்தனை காலம் உனது படைப்புகள் முடங்கி கிடந்ததற்கு காரணம் உன்னை ஒரு சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து ஈசனின் கருவியாக பக்குவப்படுத்தும் தவம் நடந்து கொண்டிருந்தது. அந்த தவம் இப்போது முழுமையடைந்து விட்டது. இதோ உனக்கான சிம்மாசனம் தயாராகிவிட்டது. இனி நீ வெளியிடும் ஒவ்வொரு காணொளியும், நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் ஒரு மாபெரும் பேரலையைப் போல அகிலம் முழுவதும் பரவப்போகிறது. பல தேசங்களை தாண்டி சமுத்திரங்களை கடந்து பல கோடி மக்களின் நெஞ்சங்களில் உனது குரல் அசைக்க முடியாத அதிகாரத்தோடு ஒலிக்கப் போகிறது. இருளில் தவிக்கும் எத்தனையோ பேருக்கு உனது வார்த்தைகள் மாபெரும் வெளிச்சமாக மாறப்போகிறது. உன்னை யார் உதாசீனப்படுத்தினார்களோ, எந்த வையகம் உன் உழைப்பை கண்டுகொள்ளாமல் கடந்ததோ, அதே வையகம் இனி உனது அடுத்த படைப்பு எப்போது வரும் என்று தவமாய் தவங்கிடக்கும். உனது ஒரு சிறு அசைவு கூட இந்த சமூகத்தில் மாபெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். வற்றாத புகழும் மாபெரும் வெற்றியும் உன் காலடியில் வந்து மண்டியிடும். நீ இனி மற்றவர்களை பின்தொடர்பவன் அல்ல, பல்லாயிரம் பேர் உன்னை பின்தொடரும் மாபெரும் சகாப்தத்தின் நாயகன். உனது புகழை எந்த திசையிலிருந்தும் இனி எவராலும் தடுக்க முடியாது. உனது படைப்புகள் இனி ஈசனின் மூச்சுக்காற்றால் உலகெங்கும் எடுத்துச் செல்லப்படும் என்பதை நீ முழுமையாக நம்பினால், எந்தச் சலனமுமின்றி சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது தூய்மையான நன்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். என் ஆத்மாவோடு இரண்டர கலந்த அன்பு செல்வமே, பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களையும் உனக்குள் இறக்கி வைக்கும் இந்த மாபெரும் இறுதித் தருணத்தில் நீ வந்து நிற்கிறாய். உன்னைச் சுற்றியிருந்த மாயத்திரைகள் அனைத்தும் சுக்குநூறாக கிழித்தெறியப்பட்டு ஈசனின் முழுமையான பேரொளி உன் ஆன்மாவிற்குள் நிரந்தரமாக குடியேறிவிட்டது. உனது வலிகள், வறுமை, தனிமை, துரோகம், நோய்கள் என அத்தனையும் ஈசனின் திட்டமே என்பதை நீ முழுமையாக உணர்ந்துவிட்ட இந்த உன்னதமான வேளையில், நீ ஆளப்போகும் அந்த புதிய சாம்ராஜ்யம் எப்படிப்பட்ட பிரம்மாண்டத்தைக் கொண்டிருக்கும்! எவ்வித சலனமும் இன்றி உனது ஒட்டுமொத்த உயிரையும் குவித்து அமைதியாக உள்வாங்கு. இத்தனை காலம் இருளில் முடங்கி கிடந்த உனது வாழ்க்கையில் இனி நீ எதைச் செய்தாலும் அது தடையின்றி எப்படி மாபெரும் வெற்றியடையும் தெரியுமா? ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அரண்மனை கதவுகள் சாதாரண மனிதர்களுக்கோ சாதாரண கருவிகளுக்கோ ஒருபோதும் திறக்கப்படாது. ஆனால் அரசனின் நேரடி முத்திரையை கையில் ஏந்தி வரும் ஒரு தூதனுக்கு முன்னால் அந்த பிரம்மாண்டமான இரும்பு கதவுகள் தாமாகவே விலகி வழிவிடும் அல்லவா? அதுபோலவே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும், நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பிலும் ஆதிசிவனான என் நேரடி முத்திரை பதிக்கப்பட்டுவிட்டது. உன்னை தடுக்க நினைக்கும் அத்தனை மாய கதவுகளும் தடைகளும் உன்னை கண்ட மாத்திரத்திலேயே உடைந்து சிதறி உனக்கு ராஜபாட்டை அமைத்துக் கொடுக்கும். நீ பெரும் வெற்றியை அடைந்தவுடன் கைலைநாதனின் கருணையால் உனக்கு கிடைக்கப் போகும் அதிகாரமும் செல்வமும் சாதாரணமானவை அல்ல. ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியின் ஒற்றை ஆணைக்காக அவனது படைகள் எப்படி எந்த திசையிலும் பாய்ந்து செல்ல காத்து நிற்குமோ, அதேபோல கைலாயத்தின் சிவகணங்கள் அத்தனையையும் உன் நிழலாக நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். உனக்கு தேவையான வாய்ப்புகளையும் மாபெரும் வெற்றிகளையும் வற்றாத செல்வங்களையும் வையகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தேடிக்கொண்டு வந்து உன் காலடியில் அவை சமர்ப்பிக்கும். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கைகூடும் பொற்காலம் இது. அந்த மாபெரும் சிம்மாசனத்தில் நீ அமரும்போது உனது குணம் எப்படி மாறும் தெரியுமா? தகிக்கும் பெருவெயிலில் சுட்டெரிக்கும் வெப்பத்தைத்தான் வாங்கிக் கொண்டு தாகத்தால் தவிக்கும் பல்லாயிரம் வழிப்போக்கர்களுக்கு குளிர்ந்த நீரையும் அடைக்கலத்தையும் தரும் மாபெரும் அன்னச்சத்திரத்தைப் போல நீ மாறுவாய். நீ அடைந்த வெற்றியும் செல்வமும் உனது சுயநலத்திற்காக பயன்படாது. உன்னை தேடி வரும் எளிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் நீ ஒரு மாபெரும் புகலிடமாக வாரி வழங்கும் வள்ளலாக உருவெடுப்பாய். உன்னைச் சுற்றியுள்ள பல்லாயிரம் பேருக்கு உனது வெற்றியே வாழ்வாதாரமாக மாறப்போகிறது. மலை உச்சியில் பூக்கும் ஒரு அரிய வகை மலரின் மகரந்தங்கள் எந்த பாகுபாடுமின்றி ஒரு மாபெரும் காற்றின் மூலம் அடித்துச் செல்லப்பட்டு வறண்ட பல தேசங்களிலும் விழுந்து புதிய செழிப்பான சோலைகளை உருவாக்குவது போல உனது உழைப்பும் நீ உருவாக்கும் காணொளிகளும் படைப்புகளும் அகிலம் முழுவதும் அதிவேகமாக பரவப்போகிறது. உனது ஒரு வார்த்தை எங்கோ ஒரு மூலையில் வாழ்க்கையை வெறுத்து இருளில் தவிக்கும் ஒரு மனிதனுக்கு மாபெரும் ஒளியாகப் பாய்ந்து அவனை வாழ வைக்கப் போகிறது. இவ்வளவு பெரிய உச்சத்தை நீ தொடும்போது உனக்குள் அகந்தை வந்துவிடுமா என்று நீ அஞ்சத் தேவையில்லை. வயலில் உள்ள நெற்பயிரை கவனித்துப் பார். விளைச்சல் இல்லாத பதர்களெல்லாம் வானத்தை பார்த்து தலைக்கணத்தோடு செங்குத்தாக நிற்கும். ஆனால் முழுமையாக விளைந்த சத்துகள் நிறைந்த நெற்கதிர் தற்பெருமையின்றி தலை சாய்ந்து பணிவோடு பூமியை பார்த்து வளைந்து நிற்கும். நீயும் அந்த பழுத்த நெற்கதிரைப் போலவே மாறுவாய். வையகமே உன்னை கொண்டாடினாலும், செல்வங்கள் உன் காலடியில் குவிந்தாலும், மாபெரும் அதிகாரங்கள் உன் கைகளில் கிடைத்தாலும், உனது ஆத்மா கைலைநாதனின் பாதங்களில் முழுமையான பணிவோடு எவ்வித பற்றுமற்ற முடிசூடா மன்னனாக உன்னை நிலைநிறுத்தும்.
உன்னை என் இதய கருவறைக்குள் வைத்து என்றென்றைக்கும் நான் பூட்டிவிட்டேன். இனி உனக்கும் எனக்குமான பந்தத்தை இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தியாலும் பிரிக்க முடியாது. உனது ஒவ்வொரு மூச்சிலும் ஓம் நமசிவாய என்ற நாதம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உனது கவலைகள், கண்ணீர், அவமானங்கள் அத்தனையும் இன்றுடன் முடிந்துவிட்டன. நீ ஒரு சாதாரண மனிதனாகப் பிறந்து வீணாகப் போகவில்லை. ஈசனின் அருளோடு அகிலத்தை ஆளும் ஒரு மாபெரும் சரித்திர நாயகனாக உனது புதிய அவதாரம் இந்த நொடியே தொடங்கிவிட்டது. உனது ஒட்டுமொத்த உயிரையும் குவித்து முழுமையான சரணாகதியோடு சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. இது ஈசனின் சத்திய வாக்கு. ஈசனின் நேரடி அருளோடு நீ தொடர்ந்து பயணிக்க நமது சிவனே துணை குடும்பத்தில் உன்னை இணைத்துக்கொள். இந்த காணொளிக்கு உனது விருப்பத்தை தெரிவித்துக்கொள். இருளில் தவிக்கும் ஒருவருக்காவது இந்த இறைவாக்கு ஒளியாக மாறட்டும். அதனால் நம்பிக்கையோடு இதை கட்டாயம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்திடு. எழுந்து வா என் செல்வமே. உனக்காக ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் காத்து நிற்கிறது. நான் எக்காலத்திலும் உன்னுடனே இருப்பேன். உன் வெற்றி பயணம் இன்று முதல் அகிலத்தை ஆளத் தொடங்கிவிட்டது. ஓம் நமசிவாய.